சேலம் மக்கள் அதிகம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஏஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் வந்திருக்கோம். இப்போ லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சுது. இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு ரசிகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன எதிர்பார்த்தோமோ உள்ள அப்படியே இருக்குண்ணா. வந்து செகண்டுக்கு என்ன லீடு இருக்கோ அந்த லீடும் கொடுத்துருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செம்ம, செகண்ட் ஹாஃபும் செம்ம. ஒவ்வொரு செகண்டும் அதை என்ன சொல்றது, நம்ம அடுத்த என்ன அந்த மாதிரி ஒரு ஹைப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து போர் அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, செம்ம ஹைப்பு. படம் வந்து வேற லெவல் படம். இது வந்து ஃபேமிலியோட எல்லாம் வந்து பார்க்கலாம். கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. அந்த கெட்ட வார்த்தை தரமான இடத்துல தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை நினைச்சு யாருமே வந்து வருத்தப்படுத்தல. பெண்கள் முதல் கொண்டு எல்லாமே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். பாருங்க, மரணமா இருக்கும். லாஸ்டா கமலஹாசன் என்ட்ரி கொடுத்துருக்காப்ல. சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல். இவர் கடைசியில தலைவர் ஆண்டாள் வராரு. படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. தளபதி தான் படம் செம்மையா இருக்கு. கண்டிப்பா உண்டு படம். கடைசியா கமலோட பாக்கணுமே நீங்க. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, செம்ம மாசம் இருக்கு. கடைசியா பினிஷிங்ல வேற லெவல் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கணும் ப்ரோ. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. நான் சொல்றத ஸ்கிரீன்ல போய் பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாரம் காரணமா இது இருக்கு ப்ரோ, வேற மாதிரி இருக்கு ப்ரோ. யார் நடிச்ச மாஸ்? இது புதுசா ட்விஸ்ட் இருக்கா? ட்விஸ்ட் தான் ப்ரோ, எல்சி தான் ப்ரோ, கன்ஃபார்ம்டு. வேற லெவல்ல இருக்கு, தரமா இருக்கு. சூப்பர். ப்ரோ யார் நடிச்ச மாஸ்? ஏதோ புது ட்விஸ்ட் இருக்கா? ப்ரோ எல்சி கன்ஃபார்ம் ப்ரோ. படம் வேற லெவல்ல இருந்துது ப்ரோ. எதிர்பார்த்ததோட வேற லெவல்ல இருந்தது. எங்க வாய்ஸ் தான் போயிடுச்சு. எல்சியூவா படம் எல்சியூ தான். கடைசியில டீம் போட்டாங்க, கைதி விக்ரம் எல்லாமே போட்டாங்க. செகண்டா பாக்குறீங்க எல்சியூ தான் படம். இப்போ அடுத்த படத்துக்காக தான் வெயிட்டிங்க. இப்போ இந்த படத்தோட அடுத்த படத்து தான் ஹைப் அதிகமே. எப்படி விக்ரம் கைதி லியோவை கனெக்ட் பண்ண போறாங்கிறது அடுத்த எல்சியூல படம் கன்ஃபார்ம். படம் சூப்பர்ண்ணா, வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே வந்துருச்சு. என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது எல்லாமே வந்துருச்சு. லியோ வந்து எல்சியூல வந்ததுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு, பயங்கரமா பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா படம்? அதை விட சூப்பரா இருக்கு ப்ரோ. ஏன் ட்விஸ்ட் இருக்கா? ட்விஸ்ட் இருக்கு. இல்ல ட்விஸ்ட் நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. படத்தை பாருங்க, நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குல. ரெஸ்ட் இன் பீஸ் ஜெயிலர் கலெக்ஷன். படம் எப்படி? சூப்பர். படம் வேற லெவல் இருக்கு. செமையா இருக்கு. அன்பர் சூப்பரா பண்ணிருக்காங்க. தலைவர் வேற லெவல். இந்த கிரவுண்ட் தான் எக்ஸாம்பிள். சூப்பரா இருக்கு, நிறைய இருக்கு. படம் எப்படி? படம் செம. படம் தளபதி தான் பெஸ்ட். இந்த படத்திலேயே எல்லாம் செம்ம 1000 கோடி 1250 கோடி வசூல் ஆகும். தளபதியால ஆகும். படம் உண்மையுமே நல்லா இருக்கு. கேமரா ஆங்கிள் சூப்பரா இருக்கு. கேமரா ஆங்கிள் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்டன்ட்ஸ் மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. கார் சீக்வன்ஸ் வேற லெவல். கிராபிக்ஸ் மாதிரியே தெரியல, சும்மா பட்டாசா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐநா சீக்வன்ஸ் வந்து வேற லெவல் தரமா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஐநால வெறித்தனமா இருக்குது உண்மையாலுமே. கடைசீட்ல வந்து அதுதான் வந்து மெயினான ஒரு இதாக வச்சிருக்காங்க விஜய். படம் உண்மையுமே நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? அதே படம் மரண மாதிரி இருக்கு. ஓகேவா, ரோஸ் வச்சு இறக்கி இருக்கிறாரு. நம்மளுக்கும் மரணமா இருக்கும். உடனே மொட்டை வலிக்கிறேன் அழிச்சா மரணமா பண்ண மாட்டோம். பயம் அதிகம் வச்சு செஞ்சிருக்கேன். அதிகம் மரணமா இருக்கும். என்ன ட்விஸ்ட் படத்துல? ட்விஸ்டர் படமே ட்விஸ்ட் தான். மரணமா இருக்கும். தலைவர் அடிச்சுக்கவே முடியாது. தலைவர் தான் ஒரு வருஷத்துக்கு ஒர்த்தா படம். 2 வருஷம் தீபாவளி மரணமா ஒரு தலைவா. எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒர்த்து படம். தலை மாசா இருந்துச்சு. தலை விஜய் தளபதிலாம் அதை விட பயங்கரமா இருக்கு. தலைவனோட ஆக்டிங்லாம் அந்த மாதிரி இருக்கும். தலைவன் என்னைக்குமே தலைவன் தான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தளபதி ஆக்டிங் தான் வேற லெவல். சத்தியம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு. பட் ஆனால் கேமியோ தான் இல்லை, ஆல்ரெடி இருந்த கேமியோவே போட்டு விட்டாங்க. ஓகே, உயிர் இருக்கிற வரைக்கும் தளபதி தான். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நான் சூர்யா ஃபேன், இருந்தாலும் நல்லா இருக்கு. செம்ம மாசா இருக்கு.